அடுத்ததா நம்ம பார்க்க போறது நியூமரிக்கல் எபிலிட்டி. அகைன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரிஜினல் ஐபிபிஎஸ் கிளர்க் 2015ல கேட்ட ஒரிஜினல் குவான்ஸ் கொஸ்டின். ஸோ பாருங்க இங்க 450% 250% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ் வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 450%னா 450/100ன்னு அர்த்தம். அப்போ இதோட மீனிங் என்னன்னா இந்த ரெண்டு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி இங்க பாயிண்ட் வச்சிடலாம். அப்போ 4.5ன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்றேங்க 4.5 இது ஆஃப்னா இன்ட்டு இந்த கொஸ்டின் மார்க்கு எக்ஸ் மைனஸ் இந்த 250% நான் என்ன எழுதுறேன் 2.5. ஏன்னா இப்பதான் சொன்னேன் இந்த இடத்துல என்ன சொன்னா அதே தான் இங்கே அப்ளை பண்றேன். 250%னா 2.5 எழுதிக்கிறேன் இன்ட்டு ஆஃப்னா இன்ட்டு அகைன் 200 விச் இஸ் ஈக்குவல் டு 1300 இதான் கொடுத்துருக்காங்க. பாருங்க இதை நான் கால்குலேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் 2.5 இன்ட்டு 2னா உங்களுக்கு 5 வந்துடும். அப்போனா இந்த இடத்துல -500 வந்துடுது கரெக்டா, விச் இஸ் ஈக்குவல் டு 1300. இப்போ இந்த 500 வந்து -500 இது அந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா +500 மாறும். அப்போனா எனக்கு 1800 மாறும். ஏன்னா இதோட ஆட் ஆகும் சரிங்களா. இப்போ இந்த 4.5x தான் இருக்கு. ஸோ இந்த 4.5x அப்படியே நான் இங்கே எடுத்துன்னு வந்து எழுதுறேன். ஸோ அப்போ 4.5x இஸ் ஈக்குவல் டு 1800. நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த 4.5 நீங்கள் 2 வாட்டி எழுதுனா 9, அதே இன்னும் டபுள் ஆக்குனீங்கன்னா 18. அப்போனா இது 4 வாட்டி போகுதுன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு வாட்டினா இது 4 வாட்டி. இப்போ 4 வாட்டினா இங்கே என்ன இருக்கும் 2 0 பேலன்ஸ் இருக்கு. அப்போ x ஈக்குவல் டு எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும் 400. அப்போ ஆப்ஷன் எது வரும் எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்துடும். அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்ததா பாருங்க 306 divided by 12 plus 0.5 square minus 5.75 equal to what னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க 306 divided by 12 and then plus 0.5 square minus 5.75 which is equal to what அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க இங்க இந்த 306 இப்போ 12 வந்து 30ல எத்தனை வாட்டி போகும் அப்படின்னு பார்த்தா 2 வாட்டி போகும். அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 24ங்களா, அப்போ பேலன்ஸ் எனக்கு 6 இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ 6 அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அகைன் எனக்கு 6னா 66ன்னு வருமா. ஸோ 6னா 66. அப்போ இந்த 6ஓட சேர்க்கும் 66னா எத்தனை வாட்டினா 5 வாட்டி போகும் சரிங்களா. அகைன் பேலன்ஸ் 6 இருக்கும். அப்போ அந்த 6 வரதுனா பேலன்ஸ் 6 இருக்கிறதுனால புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ 60ன்னு வரும்போது 0.5 இங்கே வந்துடும். அப்போ 25.5. இப்போ பாருங்க எனக்கு வேலை ஈஸி ஆயிடுச்சு. 25.5 பிளஸ் இது என்ன வரும் 0.5 ஸ்கொயர்னா ஆக்சுவலாக வந்து இது 5 ஸ்கொயர்னா 25 வரும். 2 டெசிமல் வந்துடணும். அப்போ இங்கே 0.25 வந்துடும். நான் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா. சரி அடுத்தது 5.75 அப்படியே இங்கே சப்ட்ராக்ஷன் வந்துடுது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு வரும்போது பாருங்க இந்த 0.5ஓட இந்த 0.25 ஆட் பண்ணால் 0.75 வந்துடும். அப்போ இந்த 0.75 கேன்சல் ஆகிடும் சரிங்களா. அடுத்தது எனக்கு இந்த 25ஓட -5 பண்ணால் எனக்கு வெறும் 20 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும் 20. ஆன்சர் சாய்ஸ் எது ஆப்ஷன் 2. அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ இட் இஸ் நாட் அ ரெகுலர் கிளாஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டு இருக்கேன். சரி அடுத்ததாக பாருங்க எனக்கு இந்த பாருங்க இங்கே நல்லா கவனிச்சோன்னா இந்த 0.15ம் இந்த பாயிண்ட் அடுத்த சம்மில் 0.85ம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலுமே எனக்கு 1 கிடைச்சிரும் கரெக்டுங்களா. அந்த 1 தூக்கி இந்த 74ஓட ஆட் பண்ணனா எனக்கு 75 மாறிடும் சரியா. அப்போ நான் 225 + 75னா எனக்கு என்ன வந்துடும் 300 கிடைச்சிரும் கரெக்டா. அப்புறம் இங்கே -5 இருக்கு. இந்த -5னா -50 இருக்கு சரிங்களா. இந்த -50 இத ஹோல் திங் தான் எனக்கு என்ன பண்ண சொல்றாங்க மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க சரிங்களா. ஏன்னா இது பிராக்கெட் குள்ள இருக்கு சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 250 கிடைச்சிரும் கரெக்டா. 250 இத ஹோல் திங் இன்டூ மல்டிப்ளை வந்து என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு 2.5ல மல்டிப்ளை பண்ணணும் விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு x² கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க நான் 2.5ல மல்டிப்ளை பண்ணணும் விச் இஸ் ஈக்குவல் டு x². நீங்க மல்டிப்ளை கூட பண்ணாதீங்க, பார்க்கும்போதே அது 25 சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த 0க்கு இந்த டெசிமல் கேன்சல் ஆயிடும் சரிங்களா. அப்படி கேன்சல் ஆச்சுன்னா இந்த நம்பர் வெறும் 25 மாறிடும். அப்போ 25 × 25 ஈக்குவல் டு x² இருக்கு. அப்போ x ஈக்குவல் டு எனக்கு வெறும் 25 ஆன்சர் வந்துடும் சரிங்களா. அப்போ ஆன்சர் சாய்ஸ் இது 3rd ஆப்ஷன். அவ்வளோதான். அடுத்த சம் போலாம். சரி கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. சரி இப்போ பாருங்க இங்கே எனக்கு இங்கே சம் சால்வ் பண்ண கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சம்மை பார்த்தீங்கன்னா அகைன் எல்லாமே பர்ஃபெக்டான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ டெஃபினட்டாக இங்கே மேலே இருக்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகும்னு அர்த்தம். அப்போ பாருங்க இங்கே 7 × 4னா எனக்கு என்ன வந்துடும் 28 கரெக்டுங்களா. ஸோ 7 × 4 வந்து 28. அகைன் 28 + 5 அப்போ எனக்கு என்ன வந்துடும் 33/7. அப்புறம் இன்ட்டு இந்த 11 இதோட மல்டிப்ளை ஆச்சுன்னா 11 அப்புறம் அப்போ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 21/11 வந்துடும். அகைன் இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 36 ப்ளஸ் உங்களுக்கு என்ன வருது எனக்கு 5 வருது சரிங்களா. அப்போ 36 × 5னா என்ன வந்துடும் உங்களுக்கு
41/9 வந்துரும் சரிங்களா. இப்போ பாருங்க இந்த 7 21 கேன்சல் பண்ணலாம் 3 வாட்டி சரியா. அகைன் இந்த 11 33 கேன்சல் பண்ணலாம் 3 வாட்டி. அகைன் இந்த 3 into 3 எனக்கு இந்த 3 into 3 9 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ பேலன்ஸ் இருக்க நம்பர் ஒரே ஒரு நம்பர் 41. ஆன்சர் சாய்ஸ் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்ததா பாருங்க 1/144. அகைன் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். we are completely seeing the sums in terms of exam point of view. சரி, அடுத்தது பாருங்க 1/144 பவர் ஹாஃப். இப்போ ஆக்சுவலா இது பவர் ஹாஃப்னா இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம்னா இதோட மீனிங் என்னன்னா 1/144 வந்து 1/144 இப்படி இருக்கு அப்படின்னா 1/144 இப்படி இருக்குன்னா இதோட மீனிங் என்னன்னா which is equal to 1/12ன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ இந்த நம்பர் எனக்கு என்னவா மாறிடும் 1/12 மாறிடும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த 1/12 இங்க எழுதுறேன். அடுத்ததா இந்த டிவிஷன் சிம்பிள் வந்துருது. சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இது என்னன்னா 1/64 ஹோல் பவர் 1/3. 1/3 கியூப்னு அர்த்தம், அதாவது ரூட் கியூ, அதாவது கியூப் ரூட்னு அர்த்தம். இது ஸ்கொயர் ரூட் மாதிரி, இது கியூப் ரூட் சரிங்களா. அப்போ எனக்கு 1/64 இப்படி இருக்கு, கியூப் ரூட்ல இருக்கு. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 1 என்ன வந்துடும், வெறும் 4 வந்துடும். அப்போ இங்க எனக்கு இந்த நம்பர் வந்து 1/12 மாறிடுச்சு. இங்க டிவிஷன் சிம்பிள் வந்திருக்கு சரிங்களா. அடுத்தது இந்த நம்பர் வந்து எனக்கு என்னவா மாறிடுது, வெறும் 1/4 மாறிடுது. அப்புறம் இன்ட்டு 27. ஸோ இதை இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிள் பாருங்க. இதை நான் அடுத்த ஸ்டெப்ல 1/12 எழுதிக்கிறேன். என்னோட கன்வீனியன்ஸ்க்கு நான் இன்ட்டு சிம்பிளா இதை மாத்தினா அப்போ இது அப்படியே தலைகீழ மாறிடும். அப்போ எனக்கு என்னவா மாறிடும், இது 4/1 மாறிடும் இன்ட்டு 27. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ பாருங்க கேன்சல் பண்றோம். இந்த 4 இந்த 12 எத்தனை வாட்டி கேன்சல் ஆகும், 3 வாட்டி சரிங்களா. இந்த 3 இந்த 27 எத்தனை வாட்டி கேன்சல் ஆகும், 9 வாட்டி. அப்போ ஆன்சர் சாய்ஸ் என்ன வரும், இந்த 9. அவ்வளவுதான். அடுத்து பார்க்கலாமா. சரி, see நான் திருப்பியும் சொல்லிட்டு இருக்கேன். we are completely seeing the questions in terms of only exam point of view சரிங்களா. சரி, அடுத்ததா x minus 260 divided by 65 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எழுதிக்கிறேன். x கொடுத்துருக்காங்க minus 260. ஸோ minus 260 divided by எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 65 into again 176 again divided by என்ன கொடுத்துருக்காங்க 22 கொடுத்துருக்காங்க. which is equal to எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 427 கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு ஒரு க்ளூ இருக்கு. என்ன க்ளூனா, இங்க இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட் நம்பர்ஸா இருக்கு. அப்ப எல்லாமே பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும்ன்றதா அதோட க்ளூ சரிங்களா. அப்ப நான் பாருங்க ரொம்ப சிம்பிளா நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த 22 இருக்கு, இந்த 176 இருக்கு, இது ரெண்டுமே கேன்சல் ஆகும் சரிங்களா. ஏன்னா இங்க 2 முடியுது, இங்க 6 முடியுதா. 2 வந்து எத்தனை வாட்டி 2ல மல்டிப்ளை பண்ணா 6 முடியும் பார்த்தா 6 வாட்டி சரிங்களா. அப்ப 22 into 6னா 20 into 6 அப்படின்னா 120 சரிங்களா. 20 into 6 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகைன் 6 வாட்டி, அகைன் 6 வாட்டி 2னா அப்ப 120 136 வருது. இங்க வந்து 176 இருக்கு. சரி, இப்போ இந்த நம்பர் வந்து வேற எந்த எதுல கேன்சல் ஆகும்னா 8ல சரிங்களா. 8 2s எனக்கு என்ன வரும், 8 2s எனக்கு 16ல முடியுங்களா. இது வந்து 8 2s 16ல முடியும். நான் இந்த ஜஸ்ட் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் வச்சு ட்ரை பண்றேன், வேற ஒண்ணுமே இல்லை சரிங்களா. அதாவது நான் 8ல தான் மல்டிப்ளை பண்றதுக்கு 6ன்னு சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் பாருங்க 8 2s 16 வருங்களா. அப்போ 22 into 8 போட்டு பாருங்க. இதை மனசுலயே போடலாம். 20 into 8னா 160, அகைன் 2 into 8னா 16. அப்போ ஆட் பண்ணீங்கன்னா 176. அப்போ இது எக்ஸாக்டா எத்தனை வாட்டி கேன்சல் ஆகுது, 8 வாட்டி கேன்சல் ஆகுது சரிங்களா. நம்ம இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரி, அடுத்ததா பாருங்க இங்க 260/65 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ 65 பாத்தீங்கன்னா பேசிக்கலி இந்த நம்பர் வந்து 5ல முடியறதுனால டெஃபினட்டா எனக்கு ஈவன் நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 0 கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், 65 இருக்குங்களா, இந்த 65 நான் என்ன பண்றேன்னா 65 எத்தனை வாட்டி 260ல போகும்னு பாக்குறேன். பாருங்க ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டா 60 எத்தனை வாட்டி 260ல போகும் பார்த்தா 4 வாட்டி போகும் சரிங்களா, அப்ராக்சிமேட்டா. அப்ப 4 வாட்டி into 65 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 65 into 4 times 60 into 4 வந்து 240, 5 into 4 வந்து 20. அப்ப 240 plus 20 என்ன வரும், 260 வரும். அப்ப இங்க என்ன ஒரு ஆன்சர், எனக்கு 4 வாட்டி போகும் கேன்சல் பண்ணா சரிங்களா. இப்போ பாருங்க -4 into 8 இருக்குங்க. -4 into 8னா ஆக்சுவலா 4 into 8னா என்ன வரும், 32 வந்துரும். இந்த 32 அப்போ இந்த 32 அந்த சைடு போகும். அப்போ 427 இது மைனஸ்ல இருக்கு சரிங்களா. மைனஸ்ல இருக்கு அந்த சைடு போனா எனக்கு ஆட் ஆகும். அப்போ எனக்கு என்ன வந்துரும் 32 ஆட் ஆகும். அப்போ பாருங்க 27, அதாவது 427 plus 32 எனக்கு பாருங்க 427 plus 427 plus 32 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துரும் 459 கிடைச்சிடும். எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். முடிஞ்சு போச்சா. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த கேன்சலேஷன் தான் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும் சரிங்களா. சரி, 1/13 அடுத்த சம் பாருங்க. 1/13 into 1/13 இருக்கு இன்ட்டு இதை நம்ம மாத்திக்கலாமா. ஸோ 4 into 9 நம்ம மாற்றும் போது 4 into 9 அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும் 36 சரிங்களா. அப்புறம் ஒரு 3 ஆட் பண்ணா எனக்கு 39 டிவைட் பை என்னது எனக்கு 4. அப்புறம் பிளஸ்
எனக்கு இது 7.5 கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணேன், என்னோட கன்வீனியன்ஸ்க்காக 7.5 மாற்றிக்கிறேன், -2 சரிங்களா, which is equal to x. அதான் கேள்வி என்னன்னு கேட்குறாங்க. கவனிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் திங் இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமல்ஸ் இருக்குது. ஸோ டெசிமல் வர சான்சஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த 39 இந்த 13 ஆன்சர் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 3 டைம்ஸ் போயிடும் சரிங்களா. இப்போ எனக்கு 3/4 இருக்குது. இந்த நான் என்னோட கர்சர் மட்டும் கரெக்டாக மூவ் பண்ணுறதை கவனிங்க சரியா. நான் 100% எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் சரியா. ஸோ 3/4 இட் இஸ் நத்திங் பட் 0.75 அர்த்தம். அப்போது அதை நான் மாற்றும் போது 0.75 மாற்றிக்கலாம். அப்போது ப்ளஸ் 7.5 -2 which is equal to x. இதான கேள்வி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, 0.75 7.5 ஆட் பண்ணால் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இது 7.5 இது -2, இது ரெண்டுத்தையும் இதுக்கான டிஃபரன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 5.5 கிடைச்சிடும். இந்த 5.5ஓட நீங்கள் எதை ஆட் பண்ணோம், 0.75 ஆட் பண்ணோம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 6.25 கிடைச்சிடும் கரெக்டா. ஸோ அப்போ 6.25 கிடைச்சுன்னா ஆப்ஷன் என்ன வரும், எனக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்த சம் மூவ் பண்ணலாம் பாருங்க. இப்போ அடுத்ததா பாருங்க, இந்த சம் 1/6 அகைன் 1/6 into 256 √256 என்ன உங்களுக்கே தெரியும், இட் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 16 கிடைக்கும். இன்டு கொஸ்டின் மார்க்ன்றதுனால இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பிளஸ் விச் இஸ் ஈக்குவல் பிளஸ் 26 விச் இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, 90 கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ நாம இதை கேன்சல் பண்ணணும். சரி கவனிங்க, பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது எனக்கு இந்த 6 16 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், ரெண்டுமே 2ல தான் கேன்சல் ஆகும். அப்போ இங்கே 8 வரும், இங்கே எனக்கு என்ன வந்துடும், 3 கிடச்சிரும் சரியா. சரி அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா 8x/3 இருக்கு சரிங்களா. ப்ளஸ் இந்த 26 அந்த சைட் போகும்ல, ஸோ அந்த சைட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க, 26 + 90 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கிடைக்க போகிற வேல்யூ என்ன வரும், 116. அதாவது 26 + 90 which is equal to இந்த 26 அங்கே போகுது, அப்போ இங்கே ஈக்குவல் சிம்பிள் வந்துடும். அப்போது எனக்கு என்ன வந்துடும், 116 கிடைச்சிரும் கரெக்டுங்களா. அகைன் நான் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். எதில் கேன்சல் பண்ணலாம், 816 கேன்சல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி கேன்சல் பண்ணலாம் சரியா. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 8ல் 11 எத்தனை வாட்டி கேன்சல் ஆகும்னு பார்த்தா ஒரு வாட்டி கேன்சல் ஆகும். பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 33 இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ அப்போது 3 இருக்குது அப்படின்னு வரும். ஓகே சாரி, நான் இங்கே தப்பாக கேல்குலேஷன் போட்டேன். இது +26 அந்த சைட் போட்டால் என்ன ஆகும், சப்ட்ராக்ட் தானே ஆகும். ஸோ அப்போது 90 - 26, அப்போ 90 - 26 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90ல் ஆக்சுவலாக 64 கிடைக்கும். நான் தப்பாக கேல்குலேட் பண்ணிட்டா மாற்றிக்கங்க இந்த இடம் சரியா. 64 வந்துடும் சரியா. அப்போ பாருங்க 90 - 26 64. அப்போ இந்த 8ம் இந்த 64 நான் கேன்சல் பண்ணுறேன்னா எத்தனை வாட்டி எனக்கு வரும், 8 டைம்ஸ் வரும் கரெக்டா. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை இதோட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து அந்த சைட் போய் மல்டிப்ளை ஆகும் சரிங்களா. ஸோ இந்த 3 வந்து அந்த சைட் போய் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 × 8 என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஆக்சுவலாக 24 கிடைக்கும் கரெக்டாக. 3 × 8 என்ன கிடைக்கும், 24 கிடைக்கும். அப்போ எந்த ஆப்ஷன் வரும் எங்களுக்கு, ஆப்ஷன் ஆன்சர் சாய்ஸ் இங்கே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வரும் கரெக்டுங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாமா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஸ்மால் கரெக்ஷன் சரிங்களா. இந்த 90 - 26 சரிங்களா. சரி ஸோ அப்போ எனக்கு என்ன வந்தது, 64 கிடைக்குது. அதே மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக சப்ட்ராக்ட் பண்ணது ஒரு சின்ன க்ளூ தரேன். நான் என்ன பண்ணேன், இந்த 26 வந்து 13 மாற்றிக்கிறேன். அப்போ 90ல் 30 போச்சுன்னா எவ்வளோ வரும், 60. எவ்வளோ எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன், 4 எக்ஸ்ட்ரா. அப்போ 4 சப்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. அப்போ இங்கே 4 வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி தான் நான் பண்ணுறேன். அப்போ 4 ஆட் பண்ணிக்கங்க. அப்போ வர ஆன்சரோட ஆட் பண்ணால் 64 வந்துடும். ஸோ தட் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் சரிங்களா. இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம். சரி 1.6 1.3 அப்புறம் 2.2 and 0.4 மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இது 1.6 1.3 இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது 2 டிஜிட்ன்றதுனால நீங்கள் நேரடியாகவே போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. 1.6 1.3 பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், 16 × 13 எடுத்துக்கிறேன். இது என்ன 18 ஒரு வாட்டி பேலன்ஸ் 1 இருக்குமா, இந்த சைடு 3 இந்த சைடு 6 9 வந்துடும். ஆட் பண்ணிங்கன்னா 9 + 1 10, அப்புறம் அகைன் பேலன்ஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் 1 + அப்போ 1 + 1 என்ன வரும், 208 வந்துடும். அப்போது 208 ஆனால் எத்தனை, 2 டெசிமல், ஸோ பாயிண்ட் வந்துடும். அதுக்கு அடுத்தது இங்கே அகைன் 2 டெசிமல் இருக்குது. 22 × 4 88 வரும் சரிங்களா. ஆனால் 2 டெசிமல் இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துக்கு 0.88 வந்துடும் சரிங்களா. சரி இப்போ பாருங்கள் 2.08 - 0.88 இது திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த 8ம் இந்த 8ம் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்னன்னா 0.80 இருக்கும், இங்கே வெறும் 2 இருக்கும். அப்போது 0.80ல் வெறும் 2 போச்சுன்னா உங்களுக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து 1.2 தான் இருக்க முடியும். அப்போ ஆன்சர் சாய்ஸ் எது அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. அடுத்தது
இங்கே என்னென்னா கேள்வி வந்து 2 பவர் வாட்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 பவர் எக்ஸ் இன்ட்டு 576. 576 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 என்ன வரும் உங்களுக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 24 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 24 which is equal to எனக்கு 540 டிவைடட் பை 3 சொல்லியிருக்காங்களா? ஸோ இது டிவைடட் பை 3 அப்படின்னா அடிச்சாலும் என்ன வரும்? 54. அதை 54னா 5ல் ஒரு வாட்டி பேலன்ஸ் 24, அப்போ 8 வாட்டி, அப்புறம் எனக்கு இங்கே 0 வந்துடும். சரியா? அப்புறம் -84. சரி பாருங்க, 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 24 இந்த சைடில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. சரி 180 - 84. அப்போது இந்த இடத்துல 180 - 84 வருதுங்களா? 180 - 84னா உங்களுக்கு வரப்போகிற ஆன்சர் 96. சரிங்களா? அப்போது 2 பவர் எக்ஸ் இந்த சைடில் இருக்க 24 அந்த சைடு கொண்டு போனோன்னா டிவைட் பை 24 மாறும். இது அப்படியே அடிச்சிங்கன்னா 4 வாட்டி. அப்போது 2 பவர் எக்ஸ்ன்றது 4. அப்போது 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதான் எனக்கு வந்து 2 ஸ்கொயர். இங்கே 2 ஸ்கொயராக இருந்தால் தான் இந்த 4 நான் 2 ஸ்கொயராக மாற்ற முடியும். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸோட மதிப்பு என்னவா வருது? எனக்கு 2ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் சாய்ஸ் எது? 2. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் பவர் ரெண்டும் சேமாக இருக்க முடியும். சரிங்களா? அப்போ தான் ஈக்குவல்ன்றது அப்ளை ஆகும். ஸோ அதனால் இந்த 2 பவர் எக்ஸ் இது 2 பவர் எக்ஸாக தான் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 வந்து நான் என்ன மாற்றுறேன்? 2 ஸ்கொயராக மாற்றுறேன். அப்போது இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த சம் பாருங்க. இங்கே 40 × 12 + 520. பாருங்க 40 × 12னா 4 × 12னா உங்களுக்கே தெரியும் என்ன வந்துடும்? 48. அதை வந்து நான் என்ன எழுதலாம்? 480 டேரெக்டாக எழுதிக்கலாமா? ஸோ 40 × 12னா 480. சரிங்களா? + 520 ஆக்சுவலாக 480 + 520 by 5 இட் இஸ் நத்திங் பட் எக்ஸாக்டாக 1000 வருதா? 1000 by 5 1000 by 5 எனக்கு என்ன வந்துடும்? ஆக்சுவலாக 200 வந்துடும். நான் டேரெக்டாக சொல்கிறேன். சரிங்களா? 480யும் 520 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துடும்? 1000 வந்துடும். சரிங்களா? 1000 by 5 அப்படின்னு போட்டால் உங்களுக்கு என்ன வந்துடும்? 200 வந்துடும். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இது. சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 200. நான் இது என்ன பண்ணலாம்னா 100 × 2 which is equal to x ஸ்கொயர்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நான் இந்த சைடில் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா இங்கே வெறும் x கிடைக்கும். அப்போ இந்த சைடில் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா இந்த 100ன்றது வெறும் 10ஆக மாறிடும். ஆனால் இந்த √2ன்றது அப்படியே தான் இருக்கும். அதனால் இது √2ஆக கிடைக்கும். அப்போ எனக்கு என்ன வரும்னா 10√2 ஆன்சராக இருக்கும். அப்போ ஆப்ஷன் எது? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது 81 ஸ்கொயர் பாருங்க. 81 ஸ்கொயர் நான் என்ன பண்ணலாம்? இங்கே எல்லாமே இங்கே கொடுத்துருக்க கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3யோட பவர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் 3 பவரில் எழுதணும். இந்த 81ன்றது நத்திங் பட் நான் என்ன சொல்லலாம்? 9 ஸ்கொயர்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது 9 × 9ன்னு சொல்லலாம். இந்த 9 திருப்பி நான் என்ன பண்ணலாம்? 3 × 3ன்னு எழுதலாம். அகைன் இதை நான் 3 × 3ன்னு எழுதலாம். அப்போ நான் சிம்பிளாக நான் என்ன சொல்லலாம்? 81 இஸ் நத்திங் பட் 3 பவர் 4 சொல்லலாமா? அப்போது 3 பவர் 4 இது அகைன் ஹோல் பவர் இந்த 2 இருக்குல்ல, அதனால இது ஸ்கொயர். சரிங்களா? அடுத்தது இங்கே இன்ட்டு 243ன்றது 81 × 3 தான் 243. அப்போனா இது என்ன வரும் எனக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3 பவர் 5 டேரெக்டாக. சரிங்களா? அப்புறம் இன்ட்டு இது பார்த்தீங்கன்னா 9 கியூபா? 9 கியூப்னா நத்திங் பட் 3 ஸ்கொயர் ஹோல் பவர் அகைன் என்ன வந்துடும்? எனக்கு 3 வந்துடும். ஏன்னா இந்த 9 தான் 3 ஸ்கொயராக மாறுது. அப்புறம் பவர் 3 அப்படியே வந்துடுது. விச் இஸ் டிவைடட் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே வந்து நீங்கள் இந்த இடத்துல மட்டுமும் டிவிஷன் எழுதலாம், இல்லை ஹோல் திங் டிவைடட் பை போடலாம். எது போட்டாலும் கரெக்ட் தான். ஸோ இங்கே 3 டிவைட் பை 3 பவர் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸ் மைனஸ் 9. சரிங்களா? இந்த சம்மை வந்து என்ன சார் வந்து சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டு போறாருன்னு பார்க்காதீங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? சரி பாருங்க. இப்போ அடுத்தது 3 பவர் எக்ஸ் மைனஸ் 9. சரி இப்போ பாருங்க, இது எக்ஸ். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ். சரி இந்த இடத்துல பாருங்க, எனக்கு இந்த 3 பவர் 5 கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், பிராக்கெட்குள்ள பவர் பிராக்கெட் வெளியில இருக்க பவர் ரெண்டுமே மல்டிப்ளை ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதன் அடிப்படையில் 4 × 2 என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணா 8 வரும். அப்போ 3 பவர் 8. சரிங்களா? அதே மாதிரி இன்ட்டு இங்கே உள்ள இருக்க பவர் 2 வெளியில் இருக்க பவர் 3 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6. 2 × 3 6. அப்போ 3 பவர் 6 விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 3 பவர் எக்ஸ் மைனஸ் 9. சரிங்களா? இங்கே நல்லா ஒரு விஷயம் கவனிங்க. இந்த மாதிரி பேஸ் சேமாக இருக்குது, பவர் வந்து என்ன வேணா இருக்கலாம், வேற வேறையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 3 பவர் 8 × 3 பவர் 6 எனக்கு என்ன வந்துடும்? 3 பவர் 14 வந்துடும். கரெக்டாக? ஏன்னா 8 + 6 14 வந்துருமா? சரி விச் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸ் மைனஸ் 9. இங்கே என்னன்னா ரெண்டு பேஸும் சேமாக இருக்கா? அப்போனா மேலே இருக்க எக்ஸ் மைனஸ் 9ம் இந்த 14ம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போனா நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 14. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்துடும்? இந்த 9 அந்த சைட் போய் ஆட் ஆகுமா? ஏன்னா இது மைனஸ் சிம்பிளா? ஸோ அப்போ ஆட் ஆகும்போது 14 + 9 என்ன வந்துடும்? 23 வந்துடும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் எது? செகண்ட் சாய்ஸ். தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? சரி இப்போ அடுத்த சம் பாருங்க. இங்க வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப்
அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் இன்டூ 2 ஸ்கொயர். See, very simple. இது 5 square into 2 square nothing but இதை நாம என்ன பண்ணலாம் 5 square 25, 2 square 4, 25 into 4 என்ன வரும் 100 தானே வரும். அப்போ இந்த சைடில் ரைட்டில் எனக்கு 100 இருக்கு. எனக்கு இந்த சைடில் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு வேல்யூ 10 ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு வேல்யூ வந்து இன்ட்டு எக்ஸோட ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு ஸ்கொயர் ரூட்னா 2 வாட்டி இதே மாதிரி 100 இருக்கணும். இதுதான் ஒரு 100. அப்போ இன்னொரு 100 இருந்தே ஆகணும். இன்னொரு 100 வந்து ஸ்கொயரில் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக இது 10 ஸ்கொயராக தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்ற இடத்துல எனக்கு 10 ஸ்கொயர் வந்தால் தான் முடியும். சரிங்களா, அப்போ எக்ஸோட மதிப்பு தான் அவங்க கேட்குறாங்க. எக்ஸோட இடத்துல எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் 10 தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும். அப்போது எனக்கு அப்போ தான் அது 10 ஸ்கொயர்னு வரும். அப்போ தான் அது 100ன்னு கிடைக்கும். 2 வாட்டி 100 இருந்தால் தான் ஒரு வாட்டி 100 வெளியில் எடுக்க முடியும். அதுதான் ஸ்கொயர் ரூட். ஸோ அதன் அடிப்படையில் எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும் எனக்கு 10, அதாவது 4th ஆப்ஷன். சரிங்களா, சரி இப்போ அடுத்த சம் பாருங்க. 25% ஆஃப் 360 டிவைடட் பை 60% ஆஃப் 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 25% நான் முதலே சொல்லியிருக்கேன். நாம என்ன பண்ணலாம், இந்த பர்சன்டேஜஸ் வரும்போது இந்த 25% ரொம்ப சிம்பிளாக நம்ம எழுதிக்கலாம். 1/4 எழுதலாமா? ஏன்னா 25/100னா உங்களுக்கு இதை கேன்சல் பண்ணால் 1/4 தானே வரும். அதனால நான் என்ன பண்ணுறேன் 1/4 இன்ட்டு அந்த ஆஃப்ன்றதை இன்ட்டு 360 அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா, அப்புறம் திஸ் இஸ் டிவைடட் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா டிவிஷன் சிம்பிள் இருக்கா, இது டிவைடட் பை this is divided by அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த போர்ஷன் மட்டும் கால்குலேஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன் இதை அப்படியே கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும் 90 வந்துருமா? அப்போது 90ன்ற வேல்யூவை டிவைட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண 60% ஆஃப் 25ன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க 60% ஆஃப் 25னா நத்திங் பட் 60% என்னன்னா 60/100 ஆஃப்னா இன்டூவா 25னா அப்படி வந்துருமா? இந்த 25 அப்படி எழுதிக்கலாமா? இது அப்படியே என்னன்னா 3/5 இந்த 5 இந்த 25 கேன்சல் பண்ணிச்சுன்னா என்ன வந்துடும் எனக்கு 5 டைம்ஸ் வந்துருமா? அப்போ இந்த 3 into 5 என்ன வந்துடும் 15 வந்துருமா? அப்போ நத்திங் பட் the whole thing is divided by 15ன்னு அர்த்தமா? சரியா, ஏன்னா இதுதான் டிவிஷன் சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால டிவிஷனில் வரணுமா? ஹோல் திங் இந்த ஹோல் வேல்யூ எனக்கு டினாமினேட்டரில் வரணுமா? அப்போது பாருங்கள் 90/15னா ஆக்சுவலாக ஆன்சர் என்ன வரும் 6 வரும். தட்ஸ் இட். அடுத்து சம்பளமா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒரிஜினல் IBPS கிளர்க்கில் மெயின்ஸ் எக்ஸாமில் 2015 கேட்ட கொஸ்டின்ஸை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஒரிஜினல் சம்ஸை எப்படி சால்வ் பண்ணணுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, சரி இப்போ அடுத்ததாக பாருங்க. இங்கே எனக்கு எல்லாமே டெசிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் இங்கே ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் டெசிமல்ஸில் இருக்கு, இங்கே ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கு. ஸோ நான் இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ரைட். பாருங்க 1/5 கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே டினாமினேட்டர் 20க்குன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு சம் போகிறது ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை நார்மல் ஆக்கிறதா இருந்தால் என்ன வரும்னா 5 இதை மல்டிப்ளை பண்ணால் 5 + 1னா இந்த இடம் எனக்கு 6 வந்துடும். சரியா, நார்மல் ஆக்கிறேன் ஃபர்ஸ்ட். இதுனா 20 + 1னா என்ன வந்துடும் எனக்கு 21 வந்துடும். சரியா, இது ஆல்ரெடி 20ல் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் 20ன்ற டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் காமன் கொண்டு வர போகிறேன். இந்த 5ன்றது 20 மாறணும்னா 4 வாட்டி. அப்போ இந்த 6ன்றது 4 வாட்டினா என்ன வரும் 24. அப்புறம் இங்கே ப்ளஸ் சிம்பிள், ஸோ ப்ளஸ். அப்புறம் இந்த 10ன்றது எனக்கு 20 மாறணும்னா 2 வாட்டி. அப்போ இந்த 21 என்னவா மாறும் எனக்கு 42ன்னு மாறிடும் 2 வாட்டி. அப்புறம் இங்கே மைனஸ் வந்துடுது. பாருங்கள் இந்த 20 அப்படியே தான் வந்திருக்கு. அதனால் இதை நீங்கள் இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது 20 × 1 20, 20 + 1னா 21. அப்போ இந்த இடத்துக்கு வரது நியூமரேட்டர் 21. அப்போ இந்த நியூமரேட்டர் அப்படியே 21ன்னு வந்துடும். சரிங்களா, அப்படியே 21ன்னு வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு இந்த -21 சரியா +24 எனக்கு பேலன்ஸ் என்ன வரும் 3 வரும். சரியா, அப்போ இந்த 3 + இந்த 42 என்ன வந்துடும் 45. அப்போ 45 எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 45/20. சரியா, விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு x ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டுமே எதில் கேன்சல் ஆகும் 5ல கேன்சல் ஆகும். சரியா, 5ல கேன்சல் பண்ணால் இது 9, 5ல கேன்சல் பண்ணால் இது 4. அப்போனா எனக்கு 9/4 வருதா? எனக்கு ஸ்கொயர் ரூட் தானே வேணும். அப்போது எனக்கு x ஸ்கொயர் ஈக்குவல் தான் 9/4. அப்போ x ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 9 ஸ்கொயர் எடுத்தால் 3 வரும். இந்த 4 ஸ்கொயர் எடுத்தால் அதாவது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 வரும். 9 ஸ்கொயர் ரூட் வந்து 3, 4 ஸ்கொயர் ரூட் வந்து 2. அப்போனா 3/2. 3/2னா என்ன வரும் ஆன்சர் விச் இஸ் நத்திங் பட் 3/2னா 1.5 சொல்லாமா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளோதானே. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் வந்து 1.5 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அடுத்து போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, ABC started a business in partnership with a total investment of 3380. 3 பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கப்பா. சரியா, எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க 33,800 ரூபாய். B's investment was twice that of C. அதாவது என்ன சொல்றாங்க B's இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ்னா ஈக்குவல்னு அர்த்தம். வாஸ்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல்னு அர்த்தம். ட்வைஸ்னா 2 மடங்கு. யார மாதிரி? சிஎ மாதிரி. அதான். அப்போ B = 2Cன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்றேன் இங்கே எழுதுறேன் பாருங்க ABC. இப்போ சியோட வேல்யூ
1 அப்படின்னு இருக்குன்னா சப்போஸ் C யோட வேல்யூ Xன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ B யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2X இருக்கும். அதுதான் எங்க மீனிங். ஏன்னா நீங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்படி எழுதுறேன் பாருங்க, B by C equal to 2 வெறும் 2 வரும். இட் இஸ் நத்திங் பட் 2 by 1. அப்போ நான் இதை 2X எழுதலாம், இதை 1X எழுதலாம். அப்போ C equal to 1X, அப்புறம் B equal to 2X. சரி, ஓகே, எழுதியாச்சு. அப்புறம் என்ன? ஸோ B's investment was twice to that of C's investment. எழுதியாச்சு. A's investment was 2600 more than that of C's கொடுத்துருக்காங்க. A ஓட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? C ஓட இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எக்ஸ்ட்ரா 2600 ரூபாய். அதாவது A's இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ்னா ஈக்குவல்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்புறம் மோர் தென் அப்படின்னா மோர் தென் என்ற வர இடத்துல பிளஸ் வரும். சரியா? அப்போ 2600 பிளஸ் C. 2600 பிளஸ் Cனா C எவ்வளோ? X. அப்போ A ஓட ஷேர் எவ்வளோனா X நாட் ஷேர். A ஓட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா X பிளஸ் 2600. சரியா? X பிளஸ் 2600. சரி, அடுத்தது பாருங்க. all of them invested for the same period of time. மூணு பேரும் ஒரே period of time தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, out of the total annual profit of rupees 16,120 what was A share? A ஓட ஷேர் என்னன்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு இந்த மூணு பேரை சேர்த்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா 3380வா, அதாவது 33800. அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? இது x, இது 2x, அப்போ 3x. 3x plus x 4x. 4x plus 2600 தானே இந்த வேல்யூ. அப்ப பாருங்க, 4x plus 2600 which is equal to எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 3380 சரியா? இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேன்சல் பண்ணணும். சரியா? இப்போ கேன்சல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலா அதாவது இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகுமா? அப்போ மைனஸ் ஆகும்போது என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது 3000 2000 போச்சுன்னா 1000, 600 800 போச்சுன்னா 200, அப்போ 31,200 கிடைச்சிரும். கரெக்டா? இது 30,000, இந்த 3000 2000 போச்சுன்னா 1000, இந்த 800 600 போச்சுன்னா 200, so 31,200. அகைன் எனக்கு 4x which is equal to 4x தானே. ஸோ அப்போ x என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4ம் எக்ஸும் கேன்சல் பண்ணும்போது 31ல எத்தனை வாட்டி போகும் அப்படின்னு பார்த்தா 7 வாட்டி, பேலன்ஸ் 3, 32ல 8 வாட்டி, அப்புறம் இந்த 2 0 அப்படியே வந்துடும். கரெக்டா? அப்போ x is nothing but 7,800. கரெக்டா? x is nothing but என்னது? 7,800. அப்போ 7,800ஓட 2,600 சேர்த்தா அதுதான் A ஓட இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டா? அதுதான் A ஓட இன்வெஸ்ட்மெண்ட். சரி, அதே மாதிரி B ஓட இன்வெஸ்ட்மெண்ட். அப்பனா இங்க என்ன வருதுன்னு பாருங்க. அப்போ 7,800 பிளஸ் 2,600 ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். இந்த 7,000ஓட 2,000 சேர்த்தா எனக்கு 9,000 கிடைக்கும். 800ஓட 600 சேர்த்தா 1,400 கிடைக்கும். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா 9,000 பிளஸ் 1,400 10,400 இன்வெஸ்ட்மெண்ட். யாரோடது? A ஓடது. B ஓடது பாத்தீங்கன்னா 2x, அதாவது இந்த மாதிரி 2 மடங்கு. அப்போ 7,000 2 மடங்கு 14,000, அப்புறம் 800 2 மடங்கு 1,600, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 15,600. முடிஞ்சு போச்சு. அப்போ இங்க 15,600. கரெக்டா? அதுக்கப்புறம் சியோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதே இன்வெஸ்ட்மெண்ட் தான், எக்ஸ் தான். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 7,800. அப்போ அப்படியே 7,800 வந்துடும். நம்ம கம்ப்ளீட்டா இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 100% வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் எடுக்க முடியும். சரி, பாருங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த வேல்யூஸ் வந்துருச்சா? ஏன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது 100% ஒரிஜினல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். பாருங்க, அப்போ எனக்கு இதுதான் வேல்யூஸ். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு கேட்கறது A ஓட ஷேர் தானே கேட்கறாங்க. பாருங்க, கேள்வி என்ன? அவுட் ஆஃப் தி டோட்டல் ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப் ₹16,120 வாட் வாஸ் தி A ஷேர் தானே கேட்கறாங்க. அப்போ A ஓட ஷேர்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோல தான் ஷேரை கொடுக்க முடியும். சரியா? அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் டிவைட் பண்றேன், அதாவது ரேஷியோ எடுக்கிறேன். அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடும். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாமே எதுல கேன்சல் ஆகுது அப்படின்னு பார்க்குறேன். பாருங்க, இது எல்லாமே 26ல கேன்சல் ஆகும். இது 26ல கேன்சல் பண்ணா 4 வாட்டி. சரிங்களா? 26ல கேன்சல் பண்ணா 4 வாட்டி. அதே மாதிரி இது 26ல கேன்சல் பண்ணா 6 வாட்டி. அதே மாதிரி இது 26ல கேன்சல் பண்ணா 26ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா, சாரி, இது வந்து 104. ஆமா, 26ல 4 வாட்டி வரும். இது 26 அகைன் பார்த்தீங்கன்னா 26 into 6 times அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 into 6 timesனா 20 into 6னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும்? 120. அகைன் 120 அகைன் 6 into 6னா 36. 120 plus 6 கரெக்டாக தான் வருது. சரிங்களா? அதே மாதிரி இந்த 78 பார்த்தீங்கன்னா 3 times. ஓகே, 78 3 times. இப்போ பாருங்க, 4:6:3 இருக்கா? அப்போ டோட்டல் ரேஷியோனா இது 4னா இது 6னா இது 3னா டோட்டல் ரேஷியோ எவ்வளோ வருது? 13. சரியா? 13 ரூபா லாபம் வரதா ஏக்கு 4 ரூபா, பிக்கு 6 ரூபா, சிக்கு 3 ரூபா. சரியா? அப்போ 13 ரூபா லாபத்துல ஏவோட பங்கு வந்து 4 ரூபா. அப்போ ஒரிஜினலா லாபம் எவ்வளோனா
16,120 16,120 சரியா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நான் அதை கேன்சல் பண்ணுறேன். ஸோ இந்த 13ம் 13ல் 16 எத்தனை வாட்டி போகும்னா ஒரு வாட்டி போகும். பேலன்ஸ் 3. 31ல் 16 எத்தனை வாட்டி போகும் அப்படின்னு பார்த்தா 2 வாட்டி போகும், ஏன்னா 26 சரிங்களா. அப்போது 2 வாட்டி. அப்போ அகைன் பேலன்ஸ் 5. 52ல் எத்தனை வாட்டி போகும்னு பார்த்தா 4 வாட்டி. அப்புறம் இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ 1240. அப்போ 1240 இன்ட்டு எனக்கு என்ன வரணும், 4 வரணும் ரைட்டா. 1240 இன்ட்டு 4 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. 1240 இன்ட்டு 4 இந்த 4 இன்ட்டு 4 என்ன வரும், எனக்கு 16 வரும். அப்போது கடைசி நம்பர் 6. அப்போது இந்த 0 வேற வந்துடும். அப்போ கடைசி ஆன்சர் வந்து 60ல் முடியணும். எந்த ஆன்சர் 60ல் முடியுதுன்னு பாருங்கள். இந்த ஒரு ஆன்சர் தான் 60ல் முடியுது. அப்போ இதான் ஆன்சர் 4960. தட்ஸ் இட். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, இந்த பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு தி டஃப் ஸ்கொயர். இந்த மாதிரி மென்சுரேஷன் சம் வரும்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டயக்ராமா வரைஞ்சிருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா. த பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு சரியா, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இதோட பெரிமீட்டர் சரியா, இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கு ஈக்குவல். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் அ ஸ்கொயர்னா பெரிமீட்டரோட ரெக்டாங்கிளும் ஸ்கொயரோட அதாவது ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரும் ஸ்கொயரோட பெரிமீட்டரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் the respective ratio between the sides of square and breadth of a rectangle is 3:2. அதாவது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ between the side of a squareனா இந்த சைடு, breadth of rectangleனா breadthனா இந்த breadth is 3:2. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது 3, ரெண்டாவது சொல்றது 2. நான் இதெல்லாம் எக்ஸ்ல வச்சுக்கிறேன். ஸோ அதனால இந்த 3க்கு எது சொந்தக்காரன் அப்படின்னு பார்த்தா சைட் ஆஃப் ஸ்கொயர் தான் சொந்தக்காரன். அப்போ இது 3x. பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் எது சொந்தம்னு பார்த்தா இந்த ரேஷியோ 2x சரியா. அப்போ எனக்கு இந்த இந்த சைடு வந்து 3xனா இந்த சைடு எனக்கு எவ்வளவா இருக்கு, 2x இருக்கு. அதாவது பிரெத் எவ்வளவா இருக்கு, 2x இருக்கு. லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 4 cm மோர் தேன் இட்ஸ் பிரெத்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் 4 cm மோர் தென் என்ன சொன்னேன், பிளஸ்ன்னு சொன்னா மோர் தென் இட்ஸ் பிரெத். இதோட பிரெத் தான் 2x. 2x plus 4 என்ன வரும், அதான். அப்போ 2x plus 4 இதுதான் லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிள். சரி, கேள்வி என்ன, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ கொஸ்டின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி, இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க, இதோட பெரிமீட்டர் ஈக்குவல்ன்றது தான் இங்க க்ளூவே சரியா. அப்போ பெரிமீட்டர்னா என்ன, எல்லாத்தோட டோட்டல் சுற்றளவு. அப்போ இது 3x, இது 3x, இது 3x கரெக்டா. அதே மாதிரி இங்க பாருங்க, இது இந்த சைடு 2x, இந்த சைடு வந்து இந்த சைடு என்ன வரும் எனக்கு 2x plus 4, 2x plus 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணா this is equal to எல்லாத்தையும் ஆட் பண்ணா this is இதோட ஈக்குவல், அவ்வளோதானே. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 3 + 3 + 3 +னா என்ன வந்துடும், எனக்கு 12x வந்துடும் கரெக்டா. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. பாருங்க, இது 2x, 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 அப்போ 8x வந்துருமா. அடுத்தது இந்த +4 ஆட் பண்ணால் எனக்கு வந்துடும் 8 வந்துருமா. இப்போ பாருங்க, இந்த 8x அந்த சைடு போச்சுன்னா எனக்கு வெறும் 4x மாறிடும். இந்த 8 அப்படியே இருக்கும். அப்போ x = எனக்கு என்ன வந்துடும், வெறும் 2 கிடைச்சிரும். அப்போ இந்த சம் ரொம்ப ஈஸியாச்சா. x = 2னா கேள்வி என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். எனக்கு தான் சொல்லியிருக்காங்களே, ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்து ஒரு சைடு லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிள் 2x + 4 இந்த எக்ஸ்ன்ற இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 2 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல கர்சர் பாருங்க, அதாவது மூமெண்ட்டை பாருங்க. எக்ஸ்ன்ற இடத்துல நான் இந்த 2 சப்ஸ்டிட் பண்ணனா எனக்கு இது 4ன்னு மாறிடும். இது +4னா அப்போ இந்த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னவா மாறிடும், 8 மாறிடும். அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, இந்த பிரெத்தில் 2 சப்ஸ்டிட் பண்ணனா x = 2 சப்ஸ்டிட் பண்ணா 2 × 2னா எனக்கு இந்த 4ன்னு வந்துடும். அப்போ லென்த் இஸ் 8, பிரெத் இஸ் 4, அப்போ 8 × 4 என்ன வரும், 32 கிடைக்கும். அப்போ ஆன்சர் சாய்ஸ் என்ன வரும், எனக்கு 4th சாய்ஸ் வரும். அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, age 2 years ago was twice the age of bees at that time. நம்ம இங்க கன்ஃபியூஸ்லாம் ஆகவே வேணாங்க, ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்றேன் பாருங்க, பிரசன்ட். இப்போ என்ன சொல்றாங்க, age 2 years ago. 2 years agoனா 2 வருஷத்துக்கு முன்னாடியா. அப்போ பிரசன்ட் -2 yearsன்னு எழுதிக்கிறேன் சரியா. யார் ஏ அப்புறம் பி ரெண்டு பேரை பத்தி தானே சொல்றாங்க. இங்க பி இருக்கான், இங்க ஏ இருக்கான் கரெக்டா. சரி, ரெண்டு பேரை பத்தி சொல்றாங்க. நான் இங்க எழுதிக்கிறேன் பாருங்க, ஏ இருக்கான் அப்புறம் பி இருக்கான் சரியா. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, age 2 years ago was twice the age of bees at the time அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, twiceனா என்னது, 2 மடங்குன்னு அர்த்தம். வாஸ்னா என்னது, ஈக்குவல்னு அர்த்தம்.
அப்போ a ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பின்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ b வந்து 1 இருந்தா கண்டிப்பா a என்னவா இருக்கணும், 2 தான் இருக்கணும். அதான் மீனிங். இது எப்போ அப்படின்னு கேட்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இது 1x இது 1x இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்னவா மாறிடும், இது 2x மாறிடும், வேற ஒண்ணுமே இல்லை. ரேஷியோ தானே சொல்றாங்க, அதனால நான் x எடுத்துக்கலாம். அடுத்தது 3 years hence-னா 3 years hence பாருங்க, 3 வருஷத்துக்கு அப்புறமா. 3 வருஷத்துக்கு அப்புறமானா எனக்கு p + 3. இந்த p எதுக்குன்னா பிரசன்ட் இயர், சரியா? இதுல இருந்து தான் 3 வருஷம் அடுத்தது, சரியா? ஸோ 3 years hence sum of a's and b's age at the time will be 46. ரெண்டு பேரோட ஏஜ் சேர்த்து 3 வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரோட ஏஜ் சேர்த்து எவ்வளவு வருது, ரெண்டு பேரும் சேர்த்தா எனக்கு 46 கிடைக்குது. இங்க சொல்லியிருக்காங்களா 46 இருக்கு. ஏஜ் வந்து ரெண்டு பேரும் சேர்த்து 46ன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ, இந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா. அப்பனா இங்க பாருங்க, இங்க 2 வருஷம் முன்னாடி, இங்க 3 வருஷத்துக்கு அப்புறமா. அப்பனா இங்க என்னன்னா, இப்ப நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாத்தீங்கன்னா 2016. இப்ப இந்த வருஷம் 2016ன்னு வச்சுப்போம். 2 வருஷம் முன்னாடி அப்படின்னு பார்த்தா எனக்கு 2014. 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா எனக்கு 2019. கவனிங்க, இந்த 14க்கும் 19க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ், 5 years டிஃபரன்ஸ், கரெக்டா? அப்போ இங்க 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வரும், இங்கேயும் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வரும், கரெக்டா? அப்போ ரெண்டு வாட்டி, அப்போ 2x + 1x + 5, இந்த +5 எல்லாத்தையும் சேர்த்தா தான் 46ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஃப்டர் 3 years தான் 46ன்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா நீங்க இதை எப்படின்னு புரிஞ்சுக்கணும், இந்த 2x இருந்து 5 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த 1x இருந்து 5 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 2x + 1x என்ன, 3x. அப்புறம் +5 + 5 என்ன, 10, which is equal என்ன, 46. அப்போ இந்த 10 அந்த சைடு போச்சுன்னா என்ன வரும், 36, which is equal என்ன, 3x. அப்போ 3 and 36 கேன்சல் ஆனா என்ன வந்துடும், 12. அப்போ x ஓட மதிப்பு என்ன, 12, சரியா? இப்போ கேள்வி என்ன, வாட் இஸ் ஏஸ் பிரசன்டேஜ், a ஓட பிரசன்டேஜ் என்ன, சரியா? a ஓட பிரசன்டேஜ் என்னன்னா, பிரசன்டேஜ்னு வரும்போது நம்ம கொஞ்சம் இல்லை ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். கவனிங்க, 2x நம்ம x கண்டுபிடிச்சது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியோட x ஓட வேல்யூ. அப்போ இங்க 12ன்றது இந்த 2 ஓட சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு 24 வந்துடும். ஆனா இது 2 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு தேவை இப்ப இருக்க வயசு வேணும். அப்ப இப்ப இருக்க வயசு, ஏன்னா கேள்வி வந்து பிரசன்டேஜ். அப்ப இப்ப இருக்க வயசுனா 2 வருஷத்துக்கு முன்னாடி 24, இப்ப இருக்க வயசு 2 வயசு கூடி இருக்கும், அப்ப 26. தட்ஸ் இட், சரிங்களா? சரி, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, Ram invested ₹5,000 for 2 years in scheme A that offers compound interest compounded annually at the rate of 20% per annum. After 2 years, he invested the amount received from scheme A for 2 years in another scheme B, which offered simple interest at the rate of 12% per annum. Find the interest received by Ram from scheme B after 2 years. சரி, இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிள் இது. Ram invested ₹5,000 for 2 years, சரியா? என்ன ஸ்கீம்ல, ஏல. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு, 20% இன்ட்ரெஸ்ட்டுக்கு. எவ்வளோ, என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 20% அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எவ்வளோ வேணா இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும், சரியா? 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான வழி சொல்றேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ 20%. நான் என்ன பண்றேன், டைரக்டா எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுன்றதை டைரக்டாவே கால்குலேட் பண்றேன். 5,000 ரூபாவை 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 20% வட்டி, 20%க்கு போட்டா எவ்வளவு வட்டி வரும்னு பார்க்கணும். அந்த வர வட்டி பிளஸ் அவனோட 5,000 ரூபாய் எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி அவன் என்ன பண்றான், இன்வெஸ்ட் பண்றான். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு ஒரு பணம் கிடைக்குது. அது எவ்வளோன்றதா இங்க கேள்வியா கேட்டிருக்காங்க, சரியா? பாருங்க, ஆஃப்டர் 2 years he invested the amount received எவ்வளவு அமௌண்ட் அவன் கைக்கு வருதோ அதை என்ன பண்றான், ஃப்ரம் ஸ்கீம் ஏல இருந்து வரத அப்படியே தூக்கி திருப்பி another 2 yearsக்கு வந்து B-ல இன்வெஸ்ட் பண்றான், ஸ்கீம் B-ல, which offered simple interest, சரியா? அது ரேட் ஆஃப் 12% per annum. Find the interest received by Ram from scheme B after 2 years. 2 வருஷத்துக்கு அப்புறமா ராம்க்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குது, B மூலமா, ஸ்கீம் B மூலமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் என்ன பண்றேன், டைரக்டா கால்குலேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 20% ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர், இது ரெண்டுத்துக்கு சேர்த்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 20% அப்படின்னு நம்ம போடும்போது 2 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா டைரக்டாவே சொல்றேன் பாருங்க, பெர்சன்டேஜ் மட்டும் இப்ப கால்குலேட் பண்ணலாம். இதை நீங்க என்ன பண்ணலாம், A plus B plus AB by 100 அப்படின்ற இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை டைரக்டா கண்டுபிடிக்கலாம், சரியா? ஒரு வருஷத்துக்கு 20%, அப்ப A என்ற இடத்துல ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 20, B என்ற இடத்துல அகைன் செகண்ட் இயருக்கு வந்து அதே 20 தான் வரப்போகுது, ஏன்னா செகண்ட் இயரும் 20% தான். அப்புறம் ஏபினா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 400 by 100, அப்ப என்ன வந்துடும், எனக்கு வெறும் 4. அப்ப என்ன வரும், எனக்கு 44 வரும். இது 44 என்ன தெரியுமா, 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 2 வருஷம் கழிச்சு 44 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு அர்த்தம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல, அதான் மீனிங், சரிங்களா? இப்போ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். அப்போ இங்க நல்லா கவனிங்க,
100 ரூபாய்க்கு 44 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது 2 வருஷத்துக்கு அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லனா, அப்போ எனக்கு இன்க்ரீஸ் ஆக போற அமௌண்ட் வந்து 44% எனக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? 44% எனக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. எதுல இருந்து? 5000 ரூபாயில இருந்து. சரி, இப்ப கவனிங்க, 5000ல சரியா, 5000ல 10% எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 500. சரியா? எப்பவுமே ரைட்ல இருந்து ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா அதுதான் நாம 10% சொல்லுவோம். அப்ப 5000ல 10% எவ்வளவு? 500. அப்ப 40% எவ்வளவு? 4 மடங்கு. 4 மடங்குனா எவ்வளவு? 2000 ரூபாய் வரும். சரியா? சரி, இப்போ வெறும் 4% வேணும். 4%ன்றது எவ்வளவுனா ஒண்ணுமே இல்ல, எந்த நம்பரா இருந்தாலும் 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா அதுதான் 4%. அப்போ இங்க பாருங்க, எனக்கு இங்க ஒரு 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா 50 ரூபாய் வரும். 5000 ரூபாயில 1% எவ்வளவு அப்படின்னு கேட்டா 50 ரூபாய். 4% எவ்வளவுன்னு கேட்டா 50 ரூபாய் இன்ட்டு 4 வட்டி, அப்ப 200 ரூபாய். அப்போ எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தா 44% இஸ் நத்திங் பட் 2200 ரூபாய். சரிங்களா? 2200. அப்ப இந்த 2200 எதோட ஆட் பண்ணணும்? 5000ஓட ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணா எனக்கு 7200 கிடைக்கும். சரியா? இந்த 7200ன்றது ரிசீவ்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஃப்ரம் ஸ்கீம் ஏ. சரிங்களா? அப்போ இந்த 7200 அகைன் அவன் என்ன பண்றான்? அப்படியே டைரக்டா என்ன பண்றான்? எடுத்து இன்வெஸ்ட் பண்றான். எதுல இன்வெஸ்ட் பண்றான்? ஸ்கீம் பி ல இன்வெஸ்ட் பண்றான். அந்த ஸ்கீம் பி ல அவனுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. எவ்வளவு பர்சன்டேஜ்? 12% கிடைக்குது. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்பனா 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரியா? ஸ்கீம் பி மூலமா எவ்வளவு கிடைக்குதுன்னு கேக்குறாங்க. எவ்வளவு ரூபாய் கிடைக்குது? 7200 ரூபாய் கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 12%. அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 24%. அப்ப 24%. கரெக்டா? இத கால்குலேட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடுமா? அப்ப 24%ன்றத நத்திங் பட் நான் என்ன பண்ணலாம்? 24/100 ன்னு எழுதலாம். கரெக்டா? 24/100 அப்படின்னு எழுதலாம். அப்ப 24/100 நான் என்ன பண்ணலாம்? இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ எனக்கு ஆக்சுவலா வந்து கேள்வி என்னன்னா 72 into 24. அவ்வளவுதானே? இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துருமா? அகைன் நீங்க பாருங்க, எனக்கு ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வச்சு கூட நான் சொல்லலாம், ட்ரை பண்றேன். இந்த 2 into 4 என்ன? லாஸ்ட் டிஜிட் 8. எனக்கு அப்போ ஆப்ஷன்ல என்ன வரணும்? 8 வரணும். அப்ப 8ன்றது இந்த ரெண்டு இதுல தான் மட்டும் தான் வருது. அப்ப இது வராது, அதே மாதிரி இது வராது, இது வராது சொல்லிடலாமா? அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் எனக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்போஸ் இதை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க 72 into 24. இது ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். இது என்ன ஒரு 8 வரும். இந்த சைடு கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு 28 வரும். இந்த சைடில் வந்து 4 வரும். அப்போ இந்த சைடு 28, இந்த 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 32 வரும். 32னா 2 வந்துடும். அகைன் பேலன்ஸ் என்ன வருது? 3 வருது. அகைன் இது 14, அப்புறம் இது 3. அப்போ என்ன வந்துடும்? 17 வந்துடும். அப்போ 1728. எந்த ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன். முடிஞ்சு போச்சா? ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இது பேசிக்கலி நான் நார்மலாக எடுக்கிற கிளாஸ்க்கும் இந்த கிளாஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 100% எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ எக்ஸாமில் நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி ஒரு சம்ம நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிளாஸஸை இன்னும் அதிகமான, அதாவது ஒரிஜினல் எக்ஸாம்ஸ்ல வந்த கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ், இன்னும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படுற பல விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். பாருங்க. சரிங்களா? See you.